ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவிடம், நீர் இங்கே இருந்திருப்பீரையானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னபோது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். விசுவாசம் என்பது உறுதியான நம்பிக்கை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும், பாவங்களை மன்னிக்க இந்த பூமியிலே அவருக்கு அதிகாரம் உண்டு என்றும், இயற்கையின் மேலும் சூழ்நிலையின் மேலும் வியாதியிலிருந்தும் அசுத்தாவின் பிடியிலிருந்தும் விடுவிக்கவும் மரணத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிந்து உணர்ந்து அவர் மேல் உறுதியான நம்பிக்கை கொள்வதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய மகிமை என்பது ஹிஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, மகத்துவத்தின் வெளிப்பாடு. இங்கு தேவனுடைய மகிமை என்பது லாசருவின் உயிர்த்தெழுதலை, அவருடைய கரத்தின் கிரியையை, வல்லமையை, மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. யாத்ராகம புஸ்தகத்தில் மோசே தேவனாகிய கர்த்தரிடம், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொன்னபோது மோசேக்கு தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை காணும்படி கிருபை செய்தார். தேவன் கடந்து போவதை அவன் காணும்படி செய்து கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தின் நிழலினாலே அவனை மூடி தம்முடைய மகிமையை அவன் காணும்படி செய்தார். அவன் அருகில் நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஏசாயா தீர்க்கதரிசி, உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறதையும் தேவாலயம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்து தேவ தூதர்கள் எனப்பட்ட கேருபீன்களும் சேராபீன்களும் செட்டைகளினாலே தங்கள் முகங்களையும் கால்களையும் மூடிக்கொண்டு 2 செட்டைகளினாலே பறந்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த நாட்களிலே நாம் தேவனை விசுவாசிப்பது என்றால் தீர்க்க தரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டு வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நாம் இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கையிட வேண்டும். அப்படி நாம் அறிக்கையிடும்போது தேவன் தம்முடைய வல்லமையை, மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. எதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இனி ஒன்றுமே நடக்க முடியாது என்று நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் துவக்கத்தை உண்டு பண்ண அவரால் கூடும். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்த தேவன் இந்த வரப்போகிற ஜூன் மாதத்திலே அவருடைய மகிமையின் பிரசன்னத்தையும் வல்லமை உள்ள கரத்தின் கிரியையும் நம்மிடத்திலே வெளிப்படுத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததை நாங்கள் எங்கள் இருதயத்திலே விசுவாசித்து அதை அறிக்கையிடவும், உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த பூமியிலே நாங்கள் வாழவும், கர்த்தருடைய வல்லமை, மகிமை எங்கள் மூலமாக வெளிப்படவும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.